வேலூர் ஐயா உறுதி பேசுறேன். வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன். ஆனா வர மக்களும் 12 மணிக்கு வந்துடணும். கை வலி கால் வலி எந்த பிரச்சனையும் நான் தான் இந்த நாமத்தை தான் சரி பண்ணி தரேன். வேற எதுவும் இல்லை. மக்கள் வரும்போது அதுக்கு வருவாங்க. இந்த முதல்ல மக்களுக்கு வகுத்த பசி அமர்த்துற வேலை. பசியை அமைச்சிட்டு தான் மற்ற கை வலியோ மற்ற எந்த பிரச்சனையும் சரி இந்த நாமத்தை தான் சரி பண்ணி வேற எதுவுமே இல்லை நம்மகிட்ட. இது கூட நாம வந்து சாயந்தரத்துல கன்னியாகுமரி இருந்து எடுத்துட்டு வர கனவு இருந்து எடுத்துட்டு வரதான். அதை வச்சு வாரத்தில் ஒரு வாரம் பண்ணி தரேன். கை வலி கால் வலி எல்லாம் பண்றேன். ரெண்டாவது மக்கள் வரும்போது ஜென்ஸ் வந்து வேஷ்டி கட்டிவாங்க. ஏன்னா வேஷ்டி கட்டினா பேண்டை போட்டு வரீங்க தைக்க முடியல, அதனால வேஷ்டி கட்டிவாங்க. போர்வூர் ஐயா கோயில் கூகுளில் போட்டு அட்ரஸ் வந்துடும். கடந்த ஐயா போர்வூரில் இறங்கிட்டு என் நம்பர் கொடுத்துக்கிறேன். 95 66 10 63 70 நம்பர் கால் பண்ணினா அட்ரஸ் வந்து சொல்லுவோம். பக்கம் வந்துடுவாங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தாய்மார்களுக்கெல்லாம் புடவை எத்தனை தாய்மார் வந்தாலும் சரி புடவை உண்டு. ஆனா 12 மணிக்கெல்லாம் வந்துடணும். அதுக்கு மேல வந்து எனக்கு இல்லை உனக்கு இல்லை வந்துடுவாங்க. வாங்க அல்லாவுக்கு 12ஆம் தேதி நான் கொடுக்குறேன் புடவை உண்டு ஐயா உண்டு. அதே மாதிரி பெங்களூர்ல ஒரு அம்மா இருக்காங்க லட்சுமி அம்மா. அவங்க கணவர் பேரு சிறம். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே நாள். இன்னைக்கு அவங்க தான் அன்னதான ஸ்வீட்டோட இந்த அலங்காரத்தோட அவங்க தான் இன்னைக்கு போட்டாங்க. அவங்க பெங்களூர் வந்து நல்ல உள்ளங்கள் பல மக்களுக்கு தர்மம் பண்ணி சொல்லி அங்கிருந்து அடிச்சு விட்டாங்க பணம். இன்னும் அந்த பணத்தை வச்சுதான் மக்களுக்கு சாப்பாடு ஸ்வீட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டேன். ஆனா எனக்கு எந்த மக்களுக்காக நாளோ பர்த்டேயோ எதா இருந்தாலும் சரி விசேஷத்துக்கு விட்டாங்கன்னா அவங்க பேரை சொல்லி இங்க அன்னதானம் நான் போட்டுருவேன். அவங்க பேரையும் சொல்லிடுவேன். அன்னதானமோ ஸ்வீட்டோட சாப்பாடு போட்டுருவேன் ஐயா உண்டி. இந்த மாதிரி மக்கள்கிட்ட காசு இல்லை. மக்களா இஷ்டப்பட்டு தாங்கம்மா தர மாட்டாங்க. பாருங்க உண்டியில ஆட்டி பைசா இருந்தா தர்மத்துக்கு கொடுங்கம்மா உங்களுக்கு புண்ணியமான்னு சொல்லிருக்கேன். இந்த மாதிரி இது வரைக்கும் 200 சேரல. நான் காசு எடுத்து இல்லை. தந்தாலும் சரி தராடி சரி நீ நல்லானா போதும். அவங்களுக்காக மக்களுக்காக சேவ் பண்றேன். அவங்க கொடுத்து தர்மத்தை கொடுத்தாத்தான் நம்ம கர்மவனை தீர்த்து செஞ்சுக்கிறேன். நான் இருந்த வாடகை வீடுதான். நான் தர்மத்துக்கு கேட்கிறேன். அதே தர மாட்டாங்க. பாத்தீங்களா நெபி படிப்பீங்க சொல்ற காலியா வச்சுக்க. இது வரைக்கும் இவ்வளவு துண்டு சேரல. பாத்துக்க. நான் மக்களுக்காக சேவை தான் பண்றேன். நான் பழகையில் 5000 10,000 கட்டு வாங்குவேன். ஒரு 50 ரூபா போட மாட்டேங்குது. அதை தகுதி காட்டு மாதிரி பார்த்த பாருங்கன்னு. அப்புறம் பூ வாங்கலாம் மக்கள் சாப்பிட போட்டு வீடு வரைக்கிறதா என்ன கேட்டது. நான் கேட்பேன் இருந்தா கொடுங்க இல்லையா போகன்றுவேன். ஏன்னா அவங்க கர்ம உனக்கு கொடுக்கூடாது. கர்மத்துக்கு ரொம்ப புண்ணியம் இருப்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கத்துட்டு நீ கத்துட்டா நீ பார்க்காத. அப்பதான் வழி கிடையாது. நம்மளை பார்த்துவாங்க. சினிமா பாத்தீங்களா படம் பார்த்தீங்கன்னா பேசினே தெரியாது. ஹிந்தி கதைகள் காசு வருமானம் பண்ணிட்டியா? $3 நம்ம வீட்டுல பண்ணோம். இந்த பண்றது இந்த பண்றதுல பெரிய விஷயம் இல்லை. வீட்டுல ஃபாலோ பண்ண
ஆடி போச்சு ஃபேன் ஆடி நானே கை சொல்லி அடிக்கிற மாதிரி கேக்குதுங்களா? அப்படி ரொம்ப கேட்டு கேட்டு பைக்கு போகணும்ல சாப்பிட அடிக்கிற மாதிரி கேக்குது. கிளம்பா போனவங்க உட்கார பிரச்சனை திருப்பி போய் என்ன பண்ணி வீட்டுல உட்காரு அங்க பாரு சொல்லுங்க எப்படி சரியா இருக்குங்க. வண்டியோட வந்த வண்டி உட்காரம் இது வந்து என் பேர் வசந்தி. அசோக் நகர்லேருந்து வரேன். ஒரு வருஷமா ரொம்ப கால் வலி கீழே விழுந்து இப்போ வந்து இங்க வந்து 5000 பரவாயில்ல. ஒரு வருஷத்துல ஹாஸ்பிட்டல் ஏதாவது பாத்துருக்கீங்களா முன்னாடி? மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப சாப்பிட்ட மாத்திரை ஒரு வருஷமா மாத்திரை சாப்பிட்டாருன்னா வலி போல. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரே எடுத்து பட்டு ஒன்றும் சொல்லல அவங்க. இப்போ செட் ஆயிடுச்சுங்களா வலி? இப்போ 2-3 வாரமா வரேன் சரியாயிடுச்சு.